இப்போல்லாம் சிட்டுக்குருவிகளை பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. எங்கள் வீட்டில் சீத்தாப்பழம் மரம் நிற்கிறதுனால நிறைய சிட்டுக்குருவிகள் அடிக்கடி வரும். எங்கள் அத்தை இதுக்காகவே ஒரு கூடு ரெடி பண்ணி மேலே தொங்க விட்டுருந்தாங்க. எப்பப்போ சீசனோ அந்த டைமெல்லாம் அந்த சிட்டுக்குருவிகள் இந்த கூட்டில் வந்து இனப்பெருக்கம் பண்ணிவிட்டு சீசன் முடிஞ்சதுமே கிளம்பிடும். அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான் எங்கள் வீட்டு வாக்கையில் நடந்து போகும்போது ஒரு சின்ன குஞ்சு சிட்டுக்குருவி கீழே கிடந்துச்சு. பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட் இருந்துச்சு. கண்ணு கூட ஓப்பன் ஆகலை, ரெக்கை கூட முளைக்கவே இல்லை. அது எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல. மேலே ஹைட்டில் இருந்து தவறி விழுந்துச்சா இல்லைன்னா அதோடைய அம்மா குருவியே தள்ளி விட்டுச்சான்னு தெரியலை. இந்த மாதிரி சின்ன குஞ்சு குருவிகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா இந்த குருவிகள்கிட்ட இருந்து மற்ற குஞ்சுகளை காப்பாற்றுறதுக்காக அம்மா குருவியே தள்ளி விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்தனால திரும்பவும் கூண்டுலையே எடுத்து வச்சிட்டோம். ஆனாலும் அடுத்த நாளும் கீழே விழுந்து இறந்து தாங்க கிடந்தோம்.